இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். தேமுதிகவின் வடசென்னை மாவட்டத்திற்கு புதிய பொறுப்பாளர்கள் நியமனம். கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. திண்டுக்கல்லில் இன்று நடைபெறுகிறது தேமுதிக தேர்தல் அறிக்கை பொதுக்கூட்டம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எழுச்சியுரையாற்றுகிறார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்டோரின் வங்கி பண பரிவர்த்தனை ஆவணங்கள் தாக்கல். இறுதி வாதத்தை நிறைவு செய்தார் பி.வி. ஆச்சாரியா. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு. பொதுமக்கள் கடும் அவதி. நடிகர் கலாபவன் மணியின் மரணத்தில் தொடர்ந்து நீடிக்கும் மர்மம். உடல் உறுப்புகளை மீண்டும் ரசாயன பரிசோதனை செய்ய போலீசார் முடிவு. தேமுதிக வடசென்னை மாவட்டத்திற்கு புதிய நிர்வாகிகளை நியமித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கழக இளைஞர் அணி துணை செயலாளரும் எம்எல்ஏவுமான கு. நல்லதம்பி, தலைமை செயற்குழு உறுப்பினர் மு. தளபதி, ப. மதிவாணன் ஆகியோர் தேமுதிக வடசென்னை மாவட்ட கழக பொறுப்பாளர்களாக இன்று முதல் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். இவர்களுக்கு மாவட்டம், பகுதி, வட்டம், கிளை கழக நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளித்து தங்கள் மாவட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாபெரும் வளர்ச்சியடைய சிறப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் பாடுபட வேண்டும் என்றும் கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சியில் கேப்டனுடன் பயணிப்பவர்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்துள்ளார். திருச்சியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காமராஜர் ஆட்சிக்கு பிறகு தமிழகத்தில் போதிய வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்றார். மழை வெள்ளத்தில் மக்கள் சிக்கி தவித்தபோது ஜெயலலிதாவின் நடவடிக்கையை சுட்டிக்காட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கொள்ளையடிப்பதற்காக வாக்கு சிந்தனையுடனே அவர் செயல்பட்டு வருவதாக விமர்சித்தார். ராமஜெயம் கொலை வழக்கில் 4 ஆண்டுகளாகியும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருவதாக குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக சாடினார். திமுக மற்றும் அதிமுக ஆட்சியில் தீர்க்கப்படாத மக்களின் பிரச்சனைகளை அப்போது அவர் பட்டியலிட்டார். மழை வெள்ளத்துல பாதிச்சிருக்கல மக்களை, உங்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு முதலமைச்சரா கேட்கல. இப்படி வாக்காள பெருமக்களே அப்படிங்கிறாங்க மைக்ல. சோ அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கு? வெறும் ஓட்டு, அந்த ஓட்டை வச்சு ஜெயிக்கணும், அது மூலமா மறுபடியும் பல ஆயிரம் கோடி கொள்ளை அடிக்கணும். இது மட்டும்தான் ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். சோ மக்களாக நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய நேரம் இது என்பதை உங்ககிட்ட எல்லாத்தையுமே மீண்டும் நான் கேட்டுக்கிறேன். உங்க எல்லாத்தையும் நான் சொல்றது ஒண்ணுதான், திமுக அதிமுகவுக்கு மாற்று இல்ல, அதனால இவங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. உங்ககிட்ட நான் கேட்கறது இதுதான், இந்த 60-50 வருஷத்துல தமிழ்நாட்டுல நம்ம என்ன டெவலப்மெண்ட் பார்த்திருக்கோம்? ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நிரந்தர தீர்வு ஏற்பட்டுருச்சு திமுக ஆட்சியில, அதிமுக ஆட்சியில? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்? முல்லை பெரியாறு பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கா இன்னைக்கு வரைக்கும்? காவேரி பிரச்சனை இது வரைக்கும் தீர்க்கப்பட்டிருக்கா? மீனவர்கள் பிரச்சனை இது வரைக்கும் தீர்க்கப்பட்டிருக்கா? கச்சத்தீவை மீட்டெடுப்போம் சொன்னாங்களே, இது வரைக்கும் மீட்டெடுத்தார்களா? இன்றைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் 24 மணி நேரம் கரண்ட் வந்திருக்கா? இங்க படிக்காத அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு இங்க இருக்கா? குடிநீர் இருக்கா? விவசாயம் சிறந்திருக்கா? நெசவும் சிறந்திருக்கா? மணல் கொள்ளை தடுக்கப்பட்டிருக்கா? எங்கேயாவது ஒரு பகுதியில் லஞ்சம் ஊழல் தடுக்கப்பட்டு இருக்கிறதா? சிந்திச்சு பார்க்கணும். இனி ஒவ்வொன்றும் நான் இன்னைக்கு இதை சொல்றேன்னு மனம் வெம்பிதான் பேசுறேன் உங்க முன்னாடி. ராமஜெயம் என்பவருடைய 4வது ஆண்டு நினைவு நாள். அதாவது மந்திரி நேருடைய தம்பி இறந்து 4 வருஷம் ஆச்சு.
இதுவரைக்கும் அவரை யார் கொலை பண்ணதுன்னு யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியுமா? யாராவது ஒருத்தருக்கு தெரியுமா? அப்ப எந்த அளவு இங்க ஜெயலலிதா ஆட்சியில ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதற்கு திருச்சியை விட ஒரு மிகப்பெரிய சான்று எங்கேயுமே இருக்காது. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு கொலை, அதுவும் அவரோட சாதாரண ஆள் கிடையாது, ஒரு மந்திரியுடைய தம்பி இன்னைக்கு எப்படி இறந்தார், யாரு கொலை பண்ணாருன்னு கூட இந்த 5 வருஷத்துல ஜெயலலிதாவால கண்டுபிடிச்சு சொல்ல முடியல. நம்ம காவல்துறை ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இணையாக மதிக்கப்பட்டது நமது தமிழ்நாடு போலீஸ். அத்தனை போலீஸுக்குமே இன்னைக்கு யார் தெரியுமா உதாரணம்? கேப்டன் விஜயகாந்த் தான் அத்தனை போலீஸுக்குமே ஒரு சிம்ம சொப்பனம். அத்தனை போலீஸுக்குமே ரோல் மாடல் யாருன்னா நம்ம கேப்டன் தான். கேப்டனை எதிர்த்தவர்கள் தோல்வி அடைவது உறுதி என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டார். மேலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு சாதகமாக கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளதை எடுத்துக்காட்டிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் நலன் போற்றும் ஊழலற்ற ஆட்சியை கேப்டன் விஜயகாந்த் அமைப்பார் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் கேப்டனை நம்பியுள்ளவர்களுக்கு முக்கிய பதவிகள் தேடி வரும் என்றும் அவர் உறுதியளித்தார். சினிமா நடிகராக இருந்ததுல இருந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேப்டனை எதிர்த்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. இது உண்மை. அது அவங்க நண்பர்களாக இருக்கட்டும், சினிமா துறையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு அரசியல வந்த பிறகும் சரி. இன்னைக்கு NDTV-உடைய கருத்து கணிப்புகள், மாலை முரசுடைய கருத்து கணிப்புகள், டைம்ஸ் ஆஃப் இந்தியால இன்னைக்கு விஜயகாந்த் ஃபேக்டர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்டிகல் எல்லாமே மக்கள் நல கூட்டணி மாபெரும் அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க போகும் கூட்டணி என்று இன்னைக்கு அத்தனை கருத்து கணிப்புகளும் வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். மே 19ஆம் தேதி ரிசல்ட் வரட்டும். கேப்டன் கூட பயணிக்கும் அத்தனை சகோதரர்களுமே மந்திரிகளாகவும் மேயர்களாகவும் சேர்மன்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் மாற்றி அத்தனை பேரும் இந்த நாட்டின் சிறந்த உதாரணங்களாக கேப்டன் அவர்கள் உறுதியாக மாற்றுவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. திருச்சியை தொடர்ந்து தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் திண்டுக்கல்லில் இன்று நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எழுச்சியுரை ஆற்றுகிறார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்டோரின் வங்கி பண பரிவர்த்தனை ஆவணங்களை தாக்கல் செய்த பிபி ஆச்சாரியா இறுதி வாதத்தை நிறைவு செய்தார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ், அமித்வா ராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் நடைபெற்று வருகிறது. இதில் கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் PV ஆச்சாரியா தமது வாதங்களை முன்வைத்து வந்தார். நீதிபதி குமாரசாமி தீர்ப்பில் உள்ள தவறுகள் குறித்து எடுத்துரைத்தார். இந்நிலையில் இன்றைய விசாரணையின் போது ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்டோரின் வங்கி பண பரிவர்த்தனை ஆவணங்களை PV ஆச்சாரியா தாக்கல் செய்து இறுதி வாதத்தை முன்வைத்தார். மேலும் இளவரசியும் சுதாகரனும் சில நிறுவனங்களின் இயக்குநராக இருந்ததையும் ஆச்சாரியா சுட்டிக்காட்டி வாதத்தை நிறைவு செய்தார். கர்நாடக அரசு சார்பில் ஏற்கனவே மூத்த வழக்கறிஞர் தவை ஆஜராகி தமது இறுதி வாதத்தை நிறைவு செய்திருந்த நிலையில் மற்றொரு மூத்த வழக்கறிஞர் PV ஆச்சாரியாவும் தனது இறுதி வாதத்தை நிறைவு செய்தார். இதனைத் தொடர்ந்து மனுதாரர்களில் ஒருவரான சுப்பிரமணிய சாமி தனது வாதங்களை முன்வைத்தார். 18 ஆண்டு காலம் இழுத்தடிக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கை ஜெயலலிதா உள்ளிட்டோருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி முடிவுக்கு கொண்டு வந்தார் நீதிபதி குன்கா. பின்னர் நீதிபதி குமாரசாமியால் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இதனை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. வழக்கறிஞர்கள் 4 பேர் உட்பட 6 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளார். உலகின் 2வது மிகப்பெரிய நீதிமன்ற வளாகத்தை கொண்ட சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பல்வேறு வழக்குகள் தொடர்பாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். உயர்நீதிமன்றத்தில் மொத்தம் 60 நீதிபதிகள் பணியிடங்கள் இருந்த நிலையில் நீதிபதிகளின் பணியிடங்கள் தற்போது 75ஆக அண்மையில் உயர்த்தப்பட்டது. தற்போது 34 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கறிஞர்கள் 4 பேர் உட்பட 6 பேரை நீதிபதிகளாக நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளார்.
பாரதிதாசன், கிருஷ்ணகுமார், எஸ். சுந்தரம், முரளிதரன் ஆகிய வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் பொன் கலையரசன் மற்றும் சிறு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற கோகுல்ராஜ் ஆகிய 2 பேரும் நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு நீதிபதிகள் நியமனம் செய்யப்படாத நிலையில் ஒதுக்கீடு, பெண்களுக்கு முன்னுரிமை மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் நீதிபதிகள் நியமனம் நடைபெற வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் வழக்கறிஞர்கள் 4 பேர் உட்பட 6 பேரை நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தொடர்ந்து மர்மம் நீடித்து வருவதால் அவரது உடல் உறுப்புகளை மீண்டும் ரசாயன பரிசோதனை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். பிரபல நடிகரான கலாபவன் மணி தனது பண்ணை வீட்டில் அண்மையில் காலமானார். அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே நடைபெற்ற பிரேத பரிசோதனையில் கலாபவன் மணியின் உடலில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்ததால் மரணம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அவரது மரணத்தில் உள்ள மர்மத்தை விடுவிக்க தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையில் கலாபவன் மணியின் மனைவி நிம்மி கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலாவுக்கு ஒரு புகார் மனு அனுப்பியுள்ளார். அதில் தனது கணவர் மரணத்தில் உள்ள மர்மத்தை விரிவாக விசாரணை நடத்தி கண்டறிய வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் கலாபவன் மணியின் முக்கிய உடல் உறுப்புகளை மீண்டும் ரசாயன பரிசோதனைக்கு உட்படுத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். அதன்படி அவரது உடல் உறுப்புகள் ஹைதராபாத்தில் உள்ள மத்திய பரிசோதனை கூடத்திற்கு விரைவில் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த பரிசோதனையில் கிடைக்கும் முடிவுகள் கலாபவன் மணியின் மரணத்தில் உள்ள மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுரையில் சட்டத்திற்கு விரோதமாக கிரானைட் கற்களை வெட்டி எடுத்து கடத்திய வழக்கில் இருந்து PR பழனிசாமி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் சட்டவிரோதமாக இருப்பு வைக்கப்பட்டிருந்த கிரானைட் கற்களை அரசுடைமையாக்கி ஏலம் விடவும் PRP கிரானைட் நிறுவனத்தினர் குவாரி உரிமைதாரர் சகாதேவன் ஆகியோர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க கோரியும் தாக்கல் செய்த 2 மனுக்களை மேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் PRP நிறுவனத்தின் தலைவர் PR பழனிசாமி வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. கிரானைட் முறைகேடு தொடர்பான 2 வழக்குகளில் இருந்து PR பழனிசாமியை விடுவித்து உத்தரவிட்ட மேலூர் நீதிபதி ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியால் 2 முறை கண்டிக்கப்பட்டவர் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்னால் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு தலை தூக்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியுற்று வருகின்றனர். புதிய மின்திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தாததால் மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை தமிழக அரசு கொள்முதல் செய்து வருகிறது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையின் சுற்றுவட்டார பகுதியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே கொளுத்தும் வெயிலால் புழுங்கி தவித்து வருகின்றனர் பொதுமக்கள். இந்நிலையில் கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்னரே அறிவிக்கப்படாத மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் கோடையின் தாக்குதலை சமாளிக்க என்ன செய்ய போகிறோமோ என்று பொதுமக்கள் புலம்ப ஆரம்பித்துள்ளனர். கூடலூர் அருகே காட்டு யானை ஒன்றை காவலாளி ஒருவரை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தனியார் தோட்டத்தில் காவலாளியாக பணியாற்றி வந்தவர் ராதாகிருஷ்ணன். இவர் அவரது நண்பர் அன்பழகனுடன் சென்று கொண்டிருந்தபோது தோட்டத்தில் இருந்த காட்டு யானை அவர்களை துரத்தியுள்ளது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த ராதாகிருஷ்ணனை யானை தாக்கி மிதித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். காயமடைந்த அன்பழகன் கூடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இப்பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானை இதுவரை 5 பேரை தாக்கி கொன்றுள்ளதாகவும் இதுகுறித்து வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. அங்கிருந்து வாட்சர் வேலை முடிச்சுட்டு வரும்போது டெல்லோஸ் கேட்டுக்கிட்டேன் வந்து 2 யானை வந்து விரட்டி தூக்கி போட்டு மிதிச்சிச்சு. இந்த ஒரு சாவுறதுக்கு காரணம் இதோட இந்த யானை வந்து ஒரு 7-8 பேரை வந்து கொண்டுருச்சு. இந்த ஒத்த யானை தான். இது சம்பந்தமா பல தடவை வந்து வனத்துறைகிட்டையும் சொல்லி காவல்துறைகிட்டையும் சொல்லி கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அவங்ககிட்டையும் சொல்லி
இது சம்பந்தமா அந்த யானையை விரட்டி பிடிச்சி முதுமலை காட்டில் விடுறேன்னு சொன்னாங்க. இதுவரை அந்த யானையை பிடிச்சி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. தொடர்ந்து அப்பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வரும் ஆட்கொள்ளி யானையை பிடிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அடகு வைத்த நகைக்கான வட்டியை முழுமையாக செலுத்திய பிறகும் தங்கள் நகைகளை திருப்பித் தர கனரா வங்கி நிர்வாகம் மறுப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆண்டு இறுதி கணக்கை நிறைவு செய்யும் வகையில் வாங்கிய கடன் தொகையை திரும்பப் பெறும் நடவடிக்கையில் வங்கிகள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இயங்கி வரும் கனரா வங்கி நிர்வாகம் நகைக்கான வட்டியை முழுமையாக செலுத்திய பிறகும் விவசாயிகளிடம் நகைகளை திரும்ப ஒப்படைக்க மறுப்பதாக கூறப்படுகிறது. மேலும் விவசாயத்திற்கான வங்கி பயிர்க்கடனை வட்டியுடன் செலுத்தினால் மட்டுமே நகைகளை திரும்ப ஒப்படைக்க முடியும் என்று வங்கி நிர்வாகம் மிரட்டல் விடுப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பணத்தை கட்டி நகை எடுக்கிறவங்க பணத்தை கட்டினாலும் நகை விடுவோம், பயிர் லோன் கடனை கட்டினாதே கொடுக்குறாங்க, பிரச்சனை பண்றாங்க சார். அதனாலதான் நான் சொல்றேன் அவருக்கு. என்னால என்ன பண்றதுன்னு தெரியலைங்க, நீங்க தான் பார்த்து உதவி செய்யணும் சொல்றேன். கொடைக்கானல் பகுதியில் சுமார் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த மழையால் விவசாயிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் பகுதியில் கடந்த 2 மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் விவசாயிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியுற்றனர். இளநீர், தர்பூசணி மற்றும் குளிர்பான கடைகளை மக்கள் நாடத் தொடங்கினர். இந்நிலையில் இப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்ததுடன் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வால்பாறை தேயிலை தோட்ட குடியிருப்பு பகுதியில் புலியின் நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை தேயிலை தோட்ட குடியிருப்பு பகுதியில் தோட்ட தொழிலாளர்கள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சேகர் என்பவருக்கு சொந்தமான மாட்டை மர்ம விலங்கு ஒன்று அடித்துக் கொன்று உடலை தின்றுள்ளது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கால் தடயங்களை வைத்து சோதனை மேற்கொண்டதில் சுமார் 7 வயது மதிக்கத்தக்க புலியாக இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதி மக்கள் சிலர் புலியின் நடமாட்டத்தை பார்த்ததாகவும் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அங்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த திட்டமிடப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிக்குள் புலியின் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்குநேரியில் குளிரூட்டப்பட்ட கிட்டங்கியை அமைக்க அதிமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டத்திற்கு உட்பட்ட நாங்குநேரி, களக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் வாழை அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்படும் வாழை மற்றும் நெல் உள்ளிட்டவைகளை பதப்படுத்தி வைக்க குளிரூட்டப்பட்ட கிட்டங்கி ஒன்றை அமைக்க வேண்டும் என விவசாயிகள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் இது தொடர்பாக பலமுறை கோரிக்கை விடுத்தும் பலனில்லை என்று கூறும் விவசாயிகள் ஆளும் மற்றும் ஆண்ட கட்சிகள் அலட்சிய போக்குடன் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அடுத்தபடியாக இங்கே பிரதானமாக வாழை பயிர் செய்யப்படுகிறது. இந்த வாழை பயிரிலே நேந்திரன், ரசக்கதலி, நாடு, தொழுவன் என்று பலதரப்பட்ட ரகங்களை விவசாயிகள் பயிர் செய்து வருகிறார்கள். பயிர் செய்த வாழை நேந்திரன் வாழைத்தார்களை அண்டை மாநிலமான கேரளாவிற்கு இடைத்தரகர்கள் மூலம் கொண்டு செல்வதனால் விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. ஆகவே இந்த பகுதியிலே கொள்முதல் நிலையமும் குளிரூட்டப்பட்ட கிட்டங்கியும் வேண்டும் என்று நாங்கள் பலமுறை ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்கள் மனு கொடுத்து இருக்கிறோம். ஆனால் இதுநாள் வரை அதற்கு எந்த முகாந்திரமும் எடுக்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகிறார்கள். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். நம்ம வீட்ல யாருக்குப்புறம் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் கல்லூரி பேராசிரியர்களான ஜெகதீஷன், மகாதேவன், செந்தில் ஆகியோர்தான் உயிரிழந்தவர்களாவார். காஞ்சிபுரம் மாவட்டம் சந்தவேலூர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது பயங்கரமாக மோதி இவர்கள் பயணம் செய்த கார் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவர்களுடன் காரில் பயணம் செய்த பாபு மற்றும் தியாகராஜன் ஆகியோர் காஞ்சி மற்றும் சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இந்த கோர விபத்து குறித்து சுங்குவார் சத்திரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வாக்களிப்பது ஜனநாயக கடமை உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். அனைவரையும் வாக்காளர்களாக பதிவு செய்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க அத்துணை வாக்காளர்களையும் மறவாமல் 14ஆம் தேதி மே 14ஆம் தேதி வாக்குச்சாவடி முழங்கி வந்து வாக்களிப்பதை உறுதி செய்யும் விதமாக இந்த விழிப்புணர்வு பேரணி நடந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்று ஆரணியிலே கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட 1500 மாணவிகள் கலந்து கொண்ட இந்த மனித சங்கிலி விழிப்புணர்வு பேரணியும் இங்கு நடைபெற்றது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பில் வாக்குரிமை நம் வாழ்வுரிமை என்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பாஸ்கரன் தொடங்கி வைத்த பேரணியில் விழிப்புணர்வு பதாகைகள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதேபோல் திண்டிவனம் பொறியியல் கல்லூரியில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. கொடைக்கானலில் மாணவர்களை காய்கறி மூட்டைகளை சுமக்க வைக்கும் பள்ளி நிர்வாகம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொடைக்கானல் கார்மேல்புரத்தில் புனித சூசையப்பர் தொடக்க பள்ளி இயங்கி வருகிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கல்வி பயின்று வருகின்றனர். இங்கு இயங்கும் சத்துணவு கூடத்திற்கு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து காய்கறி மூட்டைகள் கொண்டுவரப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த மூட்டைகளை மாணவர்கள் தலையில் சுமக்க வைக்கும் பள்ளி நிர்வாகத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சியிலிருந்து வரேன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இது காய்த்துக்கு போனேன். ஆனால் யாருக்கு தெரியாது. ஆனால் நான் போய் தூக்கிட்டு வந்து நானே என் ஃப்ரெண்டு 4 பேர் போனோம். அவ்வளோ பொண்ணு புரித சூசையப்பர் ஆரம்ப பள்ளி படிக்குது, 4ஆம் கிளாஸ் படிக்குது. காலையில் இந்த மாதிரி பிள்ளைகளை நாங்கள் ஸ்கூலுக்கு தான் அனுப்புகிறோம் படிக்கிறதுக்கு தவிர இவங்க காய்கறி மூலம் சமைக்க வைக்கிறாங்க. எவ்வளவு நாங்கள் சொல்லியும் இது வரைக்கும் அவங்க ஒரு முடிவெடுத்த பாடில்லை. தண்ணி குடிக்கிறதுக்கு வசதி கிடையாது. அதாவது கை கழுவுறதுலாம் அந்த சாக்கடை தான் கை கழுவுறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு இதனால பாதிப்பு ஏற்படுன்னு சொன்னாலும் கூட அதை யாருமே அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. தகுந்த முதல்ல ஏதாவது ஒரு முடிவெடுத்தீங்க அது மாதிரி நல்லா இருக்கு. ராமநாதபுரத்தில் ஆட்டோ ஓட்டுநர் கொலை வழக்கில் தொடர்புடைய 2 பேர் மேலூர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். கடந்த 23ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமத்தில் விக்னேஷ் என்ற ஆட்டோ ஓட்டுநர் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் மதுரை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த சங்கர நாராயணன், புதூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் ஆகியோர் மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். ஏற்கனவே நிகழ்ந்த கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த கொலையை அவர்கள் அரங்கேற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. நீதிபதி மகேந்திர பூபதி முன் ஆஜர்படுத்தப்பட்ட இருவரும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். ராமநாதபுரம் அருகே கிணற்றில் மிதந்த உயிரற்ற ஆணின் உடலை போலீசார் மீட்டுள்ளனர். ராமநாதபுரம் சிவன் கோவில் அருகே உள்ள முகவை ஊரணி கிணற்றில் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க உயிரற்ற ஆணின் உடல் ஒன்று மிதந்துள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். பின்னர் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் உடல் மீட்கப்பட்டது. உயிரிழந்தவர் குறித்து விவரம் தெரியாத நிலையில் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து, இங்கிலாந்து அணிகள் பலப்பரட்சி நடத்துகின்றன. உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்தியா, மேற்கிந்திய தீவுகள், நியூசிலாந்து, இங்கிலாந்து ஆகிய அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. இதனிடையே டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள முதல் அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. 2 அணிகளும் சம பலத்துடன் உள்ளதால் ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சமிருக்காது என்பதில் சந்தேகமில்லை. ஆட்டம் இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இதனிடையே மும்பையில் உள்ள வான்கடை மைதானத்தில் நாளை நடைபெறும் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா, மேற்கிந்திய தீவுகள் அணிகள் பலப்பரட்சி நடத்துகின்றன.
இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.